வணக்கம். பைசன் படம் பார்த்தேன். சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே அவர்லாம் மனுஷன் கிடையாதுங்க. அடுத்த ஒரு என்ன சொல்றது, கடவுளை நேரா பார்த்தது கிடையாது. அவர் மூலியமா பார்க்கணும் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும். தீபாவளி வின்னர் பைசனா தான் இருக்கும். அது ஆஸ் யூஷுவல் பைசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மாரி கோசம் தாங்க வந்தேன். மாரி வந்து பயங்கர ஃபேனுங்க. உண்மையிலேயே அவர்லாம் மனுஷன் கிடையாதுங்க. அடுத்த ஒரு என்ன சொல்றது, கடவுளை நேரா பார்த்தது கிடையாது. அவர் மூலியமா பார்க்கணும். ஏன்னா அவரை நினைச்சிருந்தா ரெண்டாவது படத்திலே டிராவல் மாறி இருக்கலாம். பட் இன்னும் அவர் ஊரை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரெண்டாவது வாட்டி பார்க்கணும். முதல் வாட்டி பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா இருக்கனால அடுத்து என்ன இருக்கும். ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் விலாவரியா நைட் ஷோ வந்து நிதானமா பார்க்கணும். எனக்கு மத்த படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இவர் படம் பார்க்க தான் வந்தேன். இவர் இந்த படத்தை அடுத்த ஷோ கிடைச்சா கூட போயிடும். ஏன்னா அந்த கபடி பிளேயர் எல்லாம் ஆடும்போது நம்மளே நேரம் ஆடுற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்கு. அவருக்கு ரத்தம் வந்தா நம்மளுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த அரசியல் படம். தமிழ்ல இது வரைக்கும் அரசியல் படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனா இவ்வளவு கமர்ஷியலாவும் தைரியமாவும் யாரும் படம் எடுத்தது கிடையாது. அவ்வளவு தைரியமா இப்போ வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல புகஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பகை இருக்கிற விஷயத்த அவ்வளவு ஓப்பனாவும் அவ்வளவு தைரியமாவும் எடுத்திருக்காரு. அந்த தைரியத்துக்கே மாரி செல்வராஜா பாராட்டணும். இந்த படம் வந்து நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கும். முக்கியமா துருவிக்ரமுக்கும் நிவாஸ் கே பிரசன்னாவுக்கும் இதுதான் அவங்களோட கரியர் ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா அவங்க பெரிய ஹைட் போறாங்க. படத்துல எல்லாருமே பெஸ்டா பண்ணிருக்காங்க. லால், பசுபதி, அமீர், ரஜிஷா, அனுபமா எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. துருவிக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்ல பார்க்கும்போது தான் அது இவரோட பையன் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவங்க அப்பாவோட சாயல் இல்ல. ஃபுல் படமும் அவர் தனித்துவமா தெரியுறாரு. படம் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து எப்படி அதை உடைச்சிட்டு மேல வரான் அப்படிங்கிறது தான். அதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட சேர்ந்து பாக்குற ஒரு கமர்ஷியல் படமா கொடுத்துருக்காங்க. அப்பா சென்டிமெண்ட் செம்மையா இருக்குது. பசுபதி வந்து ஒரு அப்பானா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணியிருக்காரு பசுபதி. எல்லாமே செம்மையா இருக்கு. சாங்ஸும் சரி, பிஜிஎமும் சரி. நிவாஸ் கே பிரசன்னாலாம் வந்து இது பெரிய ஹைட்டுக்கு போக வேண்டியவர் கண்டிப்பா போவார். நான் இன்னும் மத்த ரெண்டும் பார்க்கல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தீபாவளி வின்னர்னா இதுதான். நான் மாரி செல்வராஜ் எல்லா படங்களும் மோஸ்ட்லி எல்லா படங்களும் பார்த்துருக்கிறேன். பரையறு பெருமாள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டோரி. பட் அவங்க பிலிம்ல ஒரு ஜாதி, அதுல நடக்கிற அந்த கிராமத்துல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அப்படி பார்த்தா பரையறு பெருமாள் ரொம்ப பவர்ஃபுல் பிலிம். பட் அதுல அவர் நிறைய சீன் கோட்டை விட்டுட்டாங்க. சரியா ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியல, கேரக்டர்ஸ் டெவலப் பண்ண தெரியல. ஈவன் கர்ணன்ல அதே ப்ராப்ளம் இருந்தது. நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது ஸ்கிரீன் பிளேல, ஸ்கிரிப்ட்ல, லாஜிக்ல. பட் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃபிலிம் மேக்கிங். பைசன்ல அவர் ஃபிலிம் மேக்கிங் மேல அவருக்கு ஒரு பெரிய கிரிப் வந்துச்சு. அப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கபடி பிளேயர், அவங்க ஒரு சின்ன ஜாதிಯಿಂದ வந்திருப்பாங்க. அவங்க போய் ஜப்பான்ல போய் ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகி வந்தாங்க. ஸோ என்ன எப்படி அவர் வந்தாங்க, எப்படி அந்த பையன் கபடி கத்துக்கிட்டா, அவனை யார் என்கரேஜ் பண்ணாங்க, அவங்க யாரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஸோ எப்படி அவன் கடைசியில போய் ஜப்பான்ல ஃபைட் பண்ணி, ஜப்பான் எல்லாம் அவ்வளவு காட்ட மாட்டாங்க, சின்ன ஸ்டேடியம் காட்டுறாரு. ஜப்பான் மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு 100 ஜப்பானீஸ் ஆர்டிஸ்ட உட்கார வச்சுட்டு எடுத்த மாதிரி இருக்கு. ஜப்பான் எங்கேயும் வெளியே காட்ட மாட்டாங்க. நிறைய ஜப்பானீஸே காட்ட மாட்டாங்க அந்த ஸ்டேடியம்ல எல்லாம். ஸோ முழுக்க கிராமத்துல நடக்கிற கதை. பட் இதுல துருவுக்கு அவ்வளவு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 5 வாட்டி கபடி விளையாடுறாரு, ஒரு 2 ஃபைட் பண்றாரு. மீதி எல்லாம் சாஃப்டான சீன் தான். ஒரே ஒரு சீன் எமோஷனலா இருக்கு. நிறைய ஒரு 6-7 லைன் பேசுறாரு. அது கூட அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும். துருவ் வந்து 100% நியாயம் பண்ணிருக்காரு. அண்ட் அவருடைய கபடி பிளேயரை வந்து அல்டிமேட்டா கபடி பிளேயர் மட்டும் தான் அங்க பார்க்க முடியுது. ஏதோ நம்ம சிட்டியில பிராட்டப் ஆன ஒரு நடிகரோட பையன் மாதிரியே இல்ல. அண்ட் இது மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். ஒரு கால் கூட ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது மீறி வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த கபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஏரியல் வியூவா வச்சு ஒரு பிரம்மாண்டமா அது மாதிரி இல்ல. அது ஒண்ணு மட்டும் ஒரு மைனஸா எனக்கு தோணுச்சு. மேபி பட்ஜெட் இல்லையான்னு தெரியல.
பட் அதை தவிர்த்து வந்து படம் ஆஸ் அ ஹோல் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. அண்ட் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு இனிமையான ஒரு திரைக்கதையில வச்சு சொல்லியிருக்காரு. அனுபமா வந்து சரியான ஆக்டிங், சொல்லவே வேணாம். அப்படி ஒரு ஆக்டிங்க நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்ப்போட வந்த அனுபமா, ஆனா ரொம்ப ஓவரா எனக்கு குஷிப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் சிஸ்டரா நடிச்சவங்க பசுபதி எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து இதுல வந்து அமீர் சார் வந்து செம டாப்பு. உண்மையிலே அந்த பாண்டியன்ற கேரக்டர் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தி தெரியாததான் வந்தேன். பட் அந்த கேரக்டர் மேலேயே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் ஆகிற அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்ல திரைக்கதை எழுதியிருக்காங்க. அந்த கேரக்டர் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே புல் அரிக்கிற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. கூஸ் பம்ஸ் ஆகுது. ஆனா இவங்க அந்த போலீஸ் பத்தி ஒரு தவறான பார்வை இருக்கு இல்லையா, போலீஸும் எப்படி பாதிக்கப்படுறாங்க அது இதுல பிளே பண்ணி அதை காமிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு பாதையா வர்றாரு. அந்த பாதையில என்னெல்லாம் பாக்குறாருன்றத ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அந்த வழியை பதிவு பண்றாரு. இதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காவியமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. நமக்கு வெறும் அள வச்சு அப்படி அனுப்பாம நல்லா அந்த ஒரு எல்லாம் பதிவு ரெக்கார்ட் பண்றாங்கன்றாங்களே, ரெக்கார்டு வந்து உண்மையாவே ஒரு கலவரத்தை போய் ரெக்கார்ட் பண்ண அளவுக்கு பண்ணியிருக்காரு. இது நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கும். அண்ட் த்ரூவுக்கு வந்து நல்ல கம்பேக். இது அனுபமா வந்து இனிமே நம்பர் 1 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவர் இதே மாதிரி நல்ல ஸ்கோப் உள்ள கதை உள்ள படமா எடுத்தாங்கன்னா இனி அனுபமா தான் நம்பர் 1 டாப்பா இருப்பாங்க. சிம்ரன் மாதிரி இருப்பாங்க. இங்க சான்ஸே இல்லை. பைசன் படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப கூஸ்பம்ஸாகவும் இருந்தது. வெளில வரும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப இறுக்கமா இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியலா மாறின ஒரு படம் தான் பைசன். ஏன்னா அந்த 90s நடந்த அந்த ஜாதி கலவரங்களை பத்தி பேசியிருப்பாரா அப்படின்றத எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா படத்துல அதை பத்தி பேசியிருக்காரு இந்த சென்ஸ் அந்த பிரச்சனையை அப்படியே படம் முடிச்சு காட்டியிருக்காரு. 2 தரப்புலயும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, எப்படியான கலவரங்கள் எல்லாத்தையுமே காட்டியிருக்காரு. அந்த கலவரத்துக்கு இடையில ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் எப்படி மாட்டிக்கிறாரு, அதனால அந்த இளைஞருக்கு வந்து ஒரு கபடி விளையாடுன்ற ஒரு கனவு இருக்கு. பட் அந்த கனவு எல்லாம் எப்படி தடைபடுது, எப்படி எல்லாம் உடைக்கிறாங்க, எப்படி எல்லாம் தடை போடுறாங்க, அதுல இருந்து எப்படி உடைச்சு வெளியில வந்து இந்தியாவுக்கு ஆடி ஜெயிக்கிறாருன்றதா இந்த ஸ்டோரி. ஆக்சுவலா அந்த ஜாதி கலவரத்தையும் ஒரு கபடி வீரனருடைய கதையும் மிங்கிள் பண்ணி அது ஒரு ஒரு 2 சைடும் ஜாதி படமா போகாம நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப சென்சிபிளா இந்த பிரச்சனைகள் கடையிலயும் ஒருத்தனால சாதிக்க முடியுதுன்னா இந்த காலத்துல உங்களாலையும் சாதிக்க முடியுன்றத ஒரு இன்ஸ்பைரிங்கா சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டோரி தான் பைசன். சென்டிமெண்ட் வந்து ஃபாதர் அண்ட் சன்னுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் வந்து அதிகமா இருந்தது. சன்னுக்கு வந்து நிறைய தடைகள் வரும்போதும் அவர் கீழே விழுகும் போதும் அப்பா வந்து எப்படி தாங்கி பிடிச்சி அவருக்காக எப்படி நிக்கிறாருன்றது சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பசுபதி ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. துருவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதைக்களத்தை ரொம்ப புரிஞ்சு அவர் வந்து அந்த கிட்டனாவே வந்து அந்த கபடி பிளேயராகவே வந்து வாழ்ந்திருந்தாரு. முக்கியமா அந்த கபடி விளையாண்ட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கபடி வீரராகவே இருந்தாரு. ஆக்சுவலா ஆக்ட் பண்ற எத்தனையோ கபடி படங்களை கபடி மூவிஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதுல ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கபடி வீரராகவே அவர் போயிருந்த அந்த விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசுல பார்த்த அந்த ரியலான ஒரு விளையாட்டு மாதிரி இருந்தது. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. படத்துக்கு ஆப்டா இருந்தது. எந்த இடத்துலயும் லேகாவும் ஒரு நல்லா இல்லாத மாதிரி இல்லை. எல்லாமே சூப்பரா இருந்தது. லவ் சீன் இருந்தது பிரதர். ஆனா படம் வந்து வேற ஒண்ணு. படமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். இந்த ஜாதி கலவரங்களுக்கு இடையே மாட்டிக்கிட்ட அந்த இளைஞன் எப்படி போராடி ஜெயிக்கிறான்றதான் கதை. அதனால அதை மையமா வச்சே தான் படம் போச்சுது. இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப விறுவிறுப்பா சூப்பராகவே போயிருந்தது. ஜாதி படமா இல்ல, ஜாதி கலவரங்கள் இருந்த இடத்துல ஒரு இளைஞன் எப்படி வெளில வரான்றதா கதை. யார் பெரியாள் யாரு சரியாலாம் காட்டல. ரொம்ப சென்சிபிளா சூப்பரா இயக்கியிருக்காங்க.